ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் இது மாதிரி அம்மாக்கிட்ட. இது மாதிரி எனக்காக ஒரு 10,000 மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கி கொடுமா ஏதாச்சும் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் வாங்கி தரேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கலை. இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய இதை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் என்னால் இது பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் இது பண்ணிக்க முடியாதுமா அப்படின்னோடனே, அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், புரியுது, புரியாமல் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் சமாளிக்கக்கூடிய விஷயம். நான் ஏற்கனவே உனக்கு பணம் கொடுத்ததையே நீ திருப்பி கொடுக்கலம்மா. நான் என்ன பண்ணுறது? நானே வீட்டு வேலை பார்த்தா 1000 6000 சம்பாதிக்கிறதுல சீட்டு போட்டு அது பண்ணி இது பண்ணி செஞ்சு தான் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையவே. அப்படிங்கிறப்போ நீ திடீர்னு 10,000 கேட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நீ 10,000 கேட்டதை பற்றி நான் ஒன்றும் இது இல்லை, இருந்தாலும் என்னால் இப்போக்கி ஒன்றும் கொடுக்க முடியாத மாதிரியான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு என்னால் ஒன்றும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியுதோ அதை தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாச்சும் இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி அதுக்காக ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன சமாளிக்க முடியுதோ அதை நம்ம சமாளித்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, சரி அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இப்போது நிலமையில இருக்கிற ஒரு சில விஷயங்களை நீ சொல்லி பேசிகிட்டு இருக்க. நான் அன்றைக்கி நல்லா இருந்தப்போ நான் கொடுக்கலையா பண்ணலையா? இப்போ என்கிட்ட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு இது இல்லை, ஒழுங்கா இல்லை. இல்லைன்னா நான் நானே இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது உனக்கு இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்கலை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இது இது இப்போதைக்கு சரியாக இருக்கும், இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அன்றைக்கி அம்மா கஷ்டங்கிறப்போ நான் நகை அடை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன், பண்ணேன், செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க எனக்கு கொடுக்கணும், செய்யணும், பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு வரல. அதனால் நான் என்ன இது பண்ணிட்டேன்னா, சரி நம்ம அவங்கக்கிட்ட இனிமேல் கேட்டோ இது பண்ணியோ பிரயோஜனம் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அக்காட்ட பக்கத்தில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணு ஜெயா, நான் வாங்கி தரேன். இப்போதைக்கு முடியாது, உடனே முடியாது, ஒரு 3 நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு. இல்லைக்கா, கொஞ்சம் சீட்டு பணம் கட்டுறதுக்கு தான் இந்த மாதம் கொஞ்சம் வேலை பார்த்த இடத்துல சம்பளம் டிலே ஆகுது, ஒரு 10 நாளில் வந்துரும்க்கா அப்படின்னோடனே, எனக்கு புரியுது உன் சூழ்நிலை, உடனே கிடைக்காது, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, வாங்கி தரேன்னாச்சும் சொன்னாங்க. இத்தனைக்கும் எங்கள் அம்மாவுக்கு அடகு வச்சு கிட்டத்தட்ட 40,000த்துக்கு நகையெல்லாம் நான் அடகு வச்சு எங்கள் அண்ணனோட ஒய்ஃபுக்கு பிரசவத்துக்கெல்லாம் நான் கொடுத்தேன், பண்ணேன். அந்த நகையை கூட நானாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு எடுத்து தான் கட்டி திருப்பிக்கிட்டேன். அவங்க கூட திருப்பி கொடுக்கல, நான் அதை என்னன்னு கூட கேட்கல. அப்போல்லாம் நான் இது பண்ணதெல்லாம் சரியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு உதவிங்கிறப்போ அவங்க அதை செய்கிறதுக்கு ஒரு தயாராக இல்லைங்கிறப்போ எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம இதுக்கப்புறம் எதையும் நம்ம இவங்கக்கிட்ட இது பண்ணக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்துகிட்டு, இனிமேல் நம்மளுக்கு ஒரு பணம் ஒரு இதுன்னு வரப்போ நம்ம அது மாதிரி சொல்ல வேண்டியதான், நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்ல வேண்டியதான். நம்ம ஏன் இறக்கப்படணும்? இன்றைக்கி நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நினச்சி நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கா கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க. இதை நீ ஒன்றும் நினச்சிக்காத ஜெயா, நான் 2 நாளில் வாங்கி தரேன். என்னதுமே அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்கிட்ட உன் இதில் பணம் இருந்தால் மட்டும்தான் நீ இது பண்ண முடியும். நான் உங்ககிட்ட இன்றைக்கி பல தடவை அதை சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நிறைய டைம் இதே தப்பை தான் நீ மறுபடியும் மறுபடியும் பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாக்கா அது உண்மைதாக்கா, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை தான். நான் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டது என்னோட தப்புக்கா அப்படின்னோடனே, சரி விடு, இனிமேனாச்சும்
கொஞ்சம் இதா நீ வந்து நடந்துக்க. உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற விஷயத்த உன் ஹஸ்பண்ட் சொல்றாருன்னு நீ தப்பா நெனச்சுக்காத. அவரு வந்து நல்லதுக்கு தான் தம்பி சொல்றாரு. அதனால நீ அத நீ நெனச்சா அவர நீ திட்டுவ. இன்னைக்கு அவர வந்து நீ வந்து இது பண்ணாம வந்து இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி